Hello guys, welcome to my channel. So today's video is something special. Yes guys, நம்ம Deepika Padukone Holi look தான் இன்னைக்கு கிரியேட் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் கண்மணி. ஐ எம் மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டி கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஃபேஷன் கிரியேட்டர். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே லைக் இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட், ஃபேஸ்புக், ட்விட்டரோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் அங்கேயும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ விதவுட் எனி லேட் லெட்ஸ் பிகின். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜோவிஸோட குவிக்கம்பர் டோனர் எடுத்துகிட்டு நான் அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு டேப் பண்ணி என்னோடய போஸ்க்குள்ளே நல்லா பெனட்ரேட் ஆகுற மாதிரி வந்துட்டு ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு ஸ்கின் நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கும் அண்ட் வந்துட்டு போஸில் வந்துட்டு சீக்கிரமாக ஆயில் க்ரியேட் ஆகாமல் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசிங்காக பார்த்தீங்கன்னா நான் ஜுனிப்பா பெரியோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான் எடுத்துக்கிறேன் ஃப்ரம் பிளாசம் கோச்சர். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய போஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபில் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் மசாஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் லிப் மாய்ஸ்சரைசரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜோவிஸோட லிப் பாம் எடுத்துக்கிறேன், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அண்ட் லிப் மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரைமர். ஸோ ப்ரைமர் ஃபேஸஸ் கனடாலேருந்து எடுத்துக்கிறேன். என்னோட கையில் போட்டுட்டு அதை வந்து ஜஸ்ட் வார்ம் அப் பண்ணிவிட்டு என்னோடய போஸ் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் அதை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். தென் மேக்கப் பேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கலரசன்ஸோட வந்துட்டு ஒரு ஹெச்டி பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். எப்போவுமே செலிபிரிட்டிஸ் மேக்கப்னு நம்ம வரும்போது வந்துட்டு அண்டர் பெயிண்டிங் மெத்தட் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ பிகாஸ் நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப வந்துட்டு ஹெவியாக இருக்குது. ஸோ செலிபிரிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நோ மேக்கப் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு இன்றைக்கி செலிப்ரிட்டி தீபிகா படுகோனேயோட லுக் அப்படிங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அண்டர் பெயிண்டிங் டெக்னிக்காக ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய கான்டோரிங் ஃபஸ்ட்டு நான் முடிச்சுக்கிறேன். தென் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் கியாரா அட்வானியோட இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக், வெட்டிங் லுக் வந்துட்டு நான் பண்ணியிருந்தேன். அந்த செலிப்ரிட்டி லுக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அண்டர் பெயிண்டிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணி நான் மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ப்ரௌன் ஷேட் வச்சுட்டு நான் வந்து என்னோடய நோஸையும் வந்துட்டு நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா ஈவன் ஆகிற மாதிரி நான் வந்துட்டு கான்டோரிங் எல்லாமே பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டிங்காக ஒரு லைட் ஷேட் எடுத்துக்கிறேன் அந்த பேலட்லேருந்தே. ஸோ எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்துட்டு நான் அந்த லைட் ஷேட் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு என்னோடய ஐஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு என்னோடய ஷேடை விட ஒரு 2 ஷேட்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய டார்க் சர்க்கிள் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த லைட் ஷேட் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சேம் அதே லைட் ஷேட் வச்சுட்டு நான் என்னோடய ஐலிட்க்கு மேலேயும் வந்துட்டு ப்ரைமராக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் அண்ட் அந்த பஃபிங் ப்ரஷ் வச்சுட்டு நான் ஈவன் அவுட் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் கலரசன்ஸோட LFB3 டார்க் பீச் அப்படிங்கிற ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மீடியம் டு ஃபுல் கவரேஜ். ஸோ இது நீங்கள் பில்டபிள் தான், நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு லைட் கவரேஜ் தான் எனக்கு வேணும். பிகாஸ் நான் வந்துட்டு அண்டர் பெயிண்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி மேக்கப் போடுறதுனால ரொம்ப ஃபுல் கவரேஜ் போட்டால் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு லைட் கவரேஜ் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணி எல்லாமே ஈவன் அவுட்டாக பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பவுடர் வச்சு என்னோடய ஃபேஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு பேர்ல் பவுடர், இதில் நேச்சுரலாகவே ஒரு க்ளோ இருக்கும். ஸோ அது நம்ம போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நமக்கு ஹைலைட்டர் தேவைப்படாது, ஒரு நேச்சுரல் க்ளோ ஸ்கின்ல இருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் செட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெப்த் கொடுக்கறதுக்காக நான் வந்துட்டு இந்த ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இதோட நேம் வந்துட்டு வார்ம் சோல் 08 இதோட ஷேட். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் வந்துட்டு என்னோட ப்ளஷிங் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பேஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் வந்துட்டு நம்ம இப்போ ஐப்ரோக்கு போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நான் ஒரு ஐப்ரோ பொமேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோடய ஐப்ரோஸ் வந்துட்டு நேச்சுரலாக இருக்கிறதுக்காக நான் எந்த ஜெல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் பொமேட் மட்டும் வச்சுட்டு நான் என்னோடய ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன்.
ஸோ கைஸ், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா இந்த அண்டர் பெயிண்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் நிஜமாலுமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நோ மேக்கப் லுக்கில் வந்துட்டு நீங்கள் மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்காது, போடாத மாதிரியும் இருக்காது. பட் ஸ்கல்ப்டிங் எல்லாமே நல்லா தெரிஞ்சு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மேக்கப் லுக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐ லுக்காக வந்துட்டு ஒரு கோல்டன் காஜல் பென்சில் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு க்ரீமி ஐஷேடோ அந்த ஸ்டிக் மாதிரி. ஸோ அதை வந்துட்டு எடுத்துகிட்டு என்னோடய க்ரீஸ் ஏரியா, அதாவது வந்துட்டு நம்ம கட் க்ரீஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு நான் அந்த கோல்டன் பென்சில் வச்சு நான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் மார்ஃபி பேலட் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுலேருந்து இந்த கோல்டன் ஷேட் எடுத்துகிட்டு நான் எங்கே வந்துட்டு கோல்டன் பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அந்த லுக் க்ரியேட் பண்ணணும் அங்கெல்லாம் வந்துட்டு டேப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நான் இந்த ஷிம்மை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சிஷனுக்காக நான் இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை என்னோடய அவுட்டர் வி கார்னர்லேருந்து இன்னர் கார்னர் வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கோல்டன் ஷேட் வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஃபிங்கர்ஸில் வந்துட்டு ஷிம்மர் எடுத்துகிட்டு என்னோடய லிட்ஸில் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ப்ரெஸ் பண்ணி. அண்ட் அந்த ப்ரௌனையும் வந்துட்டு ஃபிங்கர் வச்சு நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிட்டேன், கோல்டனும் அண்ட் ப்ரௌனும் வந்துட்டு மிங்கிள் ஆகிற மாதிரி. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஐலாஷ் வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு நான் சேம் அதே ப்ரௌன் எடுத்துகிட்டு என்னோடய வாட்டர் லைனுக்கு கீழேயும் வந்துட்டு நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மஸ்காராக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெவ்லானோட வாட்டர் டைப் மஸ்காரா தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு என்னோடய ஐலாஷில் வந்துட்டு அப்பர் ஐலாஷ் அண்ட் லோவர் ஐலாஷில் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு ஐஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா. மஸ்காரா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் எக்ஸஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ட்ரை ஸ்பூலி வச்சுட்டு நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதுதான் வந்துட்டு ஐஸோட ஃபைனல் லுக். ஸோ உங்களுக்கே தெரியும் மஸ்காரா அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஐஸோட லுக் எப்படி பாப் அவுட் ஆகிருக்கு. அண்ட் தென் லிப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மெஜந்தா பிங்க் ஷேட் எடுத்துகிட்டு அதை வந்து ப்ரஷில் வந்து என்னோடய அவுட்லைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு லிப்பையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நியூட் ஷேட் போட்டுட்டு நான் ஃபிங்கர்ஸ் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ரொம்ப பிங்காகவும் ரொம்ப நியூடாகவும் இல்லாமல் ஒரு சென்டர்லேயே ஒரு கலருக்காக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் பிந்தி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தீபிகா படுகோனே வந்து பிந்திக்கு கீழே ஒரு டாட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் நான் வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஹேர் ஸ்டைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரண்ட் செக்ஷன் மட்டும் நான் எடுத்துகிட்டு அதை கிளிப் பண்ணிவிட்டு பேக்கில் இருக்க ஹேர் எல்லாமே எடுத்து ஒரு மெஸ்ஸி பன் மாதிரி போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்துகிட்டு பேக் கோம்பிங் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பஃபியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் பஃப் பண்ணிவிட்டு டாஃப்டோட ஹேர் ஸ்ப்ரே பண்ணி நான் வந்துட்டு அதை செட் பண்ணிவிட்டு நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பஃபியாகவும் பேக்கில் வந்துட்டு ஒரு மெஸ்ஸி பன் மாதிரியும் வந்துட்டு உங்களுக்கு பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஹேர் மட்டும் எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ அண்ட் தென் ஸோ கைஸ் இதான் ஃபைனல் லுக். அண்ட் வந்துட்டு நான் சைடில் இருக்க ஹேர்ஸை லைட்டாக கேர்ள் பண்ணி அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இயரிங் நோஸ் ரிங் எல்லாமே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஃபைனல் லுக் அண்ட் வித் ஹோலி கலர்ஸ். ஸோ ஹாப்பி ஹோலி கைஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேம் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.